சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை தான் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரிஷபராசி அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம வரலாறை பேசணும். ஏன்னா ரிஷபராசிக்கு 12/12/2014 மிக கடுமையான ஒரு காலகட்டம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10.5 வருஷம் 10.25 வருஷம்னு சொல்லலாம். மிக கடுமையான காலகட்டம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவாளுக்கு. இந்த 12/12/2014 நமக்கு கண்டகச்சனி ஆரம்பித்ததுலேருந்து நாம் பார்க்குறோம். கண்டச்சனி முடிஞ்சது, அப்புறம் அஷ்டமத்து சனி முடிஞ்சது, அப்புறம் ராகு கேதுக்கள் நமக்கு 2019 வாக்குஸ்தானத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சது, விஷகாலம் ஆரம்பித்தாச்சு. ராகு நமக்கு ராசிக்கு வந்தார். அது முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் நமக்கு கேந்திரத்தில் வந்தார். அப்போ தொழிலில் ஏகப்பட்ட போராட்டம், கடன் ஏகப்பட்டது வாங்கியாச்சு. அப்புறம் ஜென்ம குரு வந்தார். இது மாதிரி ஒரு கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசியை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்களான ஒரு காலகட்டமாக நமக்கு இருந்தது.